எத்தனையோ மகான்கள் இந்த ஞான பூமியிலே, அத்தனை பேருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் கணேஷ். ஞானபூமி நேயர்களே, 6/7/2025 அன்று ஒரு பில்கிரிமேஜ் டூர் ஞானபூமி யூடியூப் சேனல் சார்பாக அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். எங்கள் குழுவில் 5 பேர்கள் இருந்தார்கள். திருவனந்தபுரத்திற்கு அருகில் உள்ள கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கும் கொட்டாரக்கரை கணபதி கோவில்தான் அந்த திருத்தலம். கோவிலுக்கு செல்வதற்காக ஒரு கார் நாங்கள் சார்ட்டர் பண்ணியிருந்தோம். காலை 6 மணிக்கு எங்கள் ஊரான கரமனையிலிருந்து கிளம்பினோம். எங்கள் 5 பேருக்கும் தேவையான காலை டிஃபனையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கொண்டோம். காலை 9 மணி அளவில் கோவில் வாசலை வந்து அடைந்தோம். அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆனதால் கூட்டம் நிரம்பி வழிந்தது. அந்த கோவில் முன்காலங்களில் சிவன் கோவிலாகத்தான் பெயர் பெற்றிருந்தது. அந்த கோவிலின் நிர்வாகம் 2 நம்பூதிரி குடும்பத்திடம் அப்போது இருந்தது. அந்த நம்பூதிரி குடும்பங்களின் பெயர்கள் அகவூர் மனையும் ஊமன் பள்ளி மனையும் என்று அழைப்பார்கள். அந்த சிவன் கோவில் கிழக்கு கரை சிவன் கோவில் என்று அழைக்கப்பட்டு வந்தது. நம்பூதிரி பிராமணர்கள் வசிக்கும் வீட்டை மனை என்று அழைப்பார்கள். இந்த கோவிலின் விசேஷம் என்னவென்றால், ஈசன் கிழக்கு பார்த்து அமர்ந்திருக்கிறார். லிங்க வடிவம்தான். மேற்கு பார்த்து நின்ற கோலத்தில் காட்சி தருகிறாள் சைலபுத்திரியான அன்னை பார்வதி தேவியாள். இந்த 2 சந்நிதிக்கும் மத்தியில் அமர்ந்திருக்கிறார் வினை தீர்க்கும் விநாயகன். அவன் சந்நிதிக்கு நேர் எதிராக மடப்பள்ளி இருக்கிறது. அங்கே காலை 5 மணிக்கு திரு சந்நிதி திறப்பது முதல் உண்ணியப்பம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அது இரவு சந்நிதி மூடும் வரை தொடரும். 5 விறகு அடுப்புகள் வரை இருக்கும். பெரிய பெரிய கொப்பரைகளில் எண்ணெய் ஊற்றி உண்ணியப்பம் செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் உண்ணியப்பம் செய்வதை விநாயகன் பார்த்து கொண்டே இருக்க வேண்டுமாம். நாங்கள் சிவனை தரிசித்துவிட்டு விநாயகர் சந்நிதியை அடைந்தோம். அங்கே விநாயகரை மனதார கண்டு வணங்கினோம். வணங்கிவிட்டு பார்வதி தேவியின் சந்நிதிக்கு வந்து அன்னையின் முன் நின்று வணங்கினோம். அன்னையை வணங்கிவிட்டு வெளியே வந்தோம். சுற்று பிராகாரத்தில் ஸ்ரீ தர்மசாஸ்தா, சுப்பிரமணிய சுவாமி, நாகராஜா சந்நிதிகளில் வணங்கினோம். வணங்கிவிட்டு சுற்று பிராகார மண்டபத்தில் வந்து சிறிது நேரம் அமர்ந்தோம். எங்களுடன் வந்தவரில் ஒருவர் உண்ணியப்ப பிரசாதம் வாங்க சென்றார். அப்படி அமர்ந்திருக்கையில் என் மனம் பல வருடங்கள் பின்னோக்கி சென்றது. அந்த கோயில் வரலாறு என் மனதில் சித்திரமாக ஓடியது. முன்னொரு காலத்தில் பெருந்தச்சன் என்னும் ஒரு மரத்தச்சன் வாழ்ந்து வந்தார். அவர் மர வேலைகளில் மிகவும் பிரசித்தி பெற்றவராக இருந்தார். அவருக்கு அவரைப் போலவே பேரும் புகழும் பெற்ற ஒரு மகனும் இருந்தார். அதனால் பெருந்தச்சனுக்கு தன்னுடைய மகனின் புகழ் ஒருவிதமான மன உளைச்சலை உண்டாக்கியது. அந்த மன உளைச்சலால் பாதிக்கப்பட்ட அவர் தன் மகனை கொன்றுவிட தீர்மானித்தார். அதற்கான தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். நாட்கள் பல கடந்து போனது. அந்த நேரமும் வந்தது. அவர்கள் இருவருக்கும் ஒரு ஆலய நிர்மாணம் செய்யக்கூடிய வாய்ப்பு வந்தது. அவர்கள் ஆலய நிர்மாணம் செய்ய துவங்கினார். ஆலய நிர்மாணம் செய்யும் பணி நடந்து கொண்டிருக்கும் வேளையிலே பெருந்தச்சன் ஆலயத்தின் கூரையில் வேலையும், பெருந்தச்சனின் மகன் கீழே கற்சிலை செய்யும் வேலையையும் செய்து கொண்டிருந்தனர். இதுதான் தருணம் என்று நினைத்த பெருந்தச்சன் மேலே இருந்து கையில் இருந்த ஒளியை தன் மகன் மேல் எறிந்தார். அந்த ஒளி
பட்ட உடனேயே பெருந்தச்சனுடைய மகன் இறந்து விட்டார். ஆக பெருந்தச்சன் எண்ணியது நடந்துவிட்டது. வேண்டுமென்றே செய்த இந்த செயலை எதேச்சையாக நடந்துவிட்டது போல் பெருந்தச்சன் மாற்றிவிட்டார். இந்த சம்பவம் நடந்த பிறகு அவர் மனம் மிகவும் துன்பப்பட்டது. மகனை கொன்ற பாவியாகிவிட்டோமே என்று மிகவும் வருத்தப்பட்டார் அவர். ஆலய நிர்மாணம் முடிவடைந்து மகா கும்பாபிஷேகம் ஆன பிறகு அவர் தேசாடனமாக புறப்பட்டார். அவர் மலையாள தேசத்தில் உள்ள பல கோவில்களை தரிசனம் செய்து கொண்டு வரும் வழியில் கொட்டாரக்கரையை வந்து அடைந்தார். அந்த நேரத்தில் படிஞ்சாற்றின் கரை சிவன் கோவில் புனருத்தாரணம் நடந்து கொண்டிருந்தது. வேலையாட்கள் வேலை செய்து கொண்டிருந்ததை அவர் பார்த்து கொண்டிருந்தார். அப்போதுதான் அந்த பலாமரத்தின் வேர் ஒன்று அவர் கண்ணில் பட்டது. அது மிகவும் தடிமனாக இருந்தது. அவர் அதை எடுத்து செதுக்க ஆரம்பித்தார். சிறிது நேரத்தில் அந்த வேர் மிக அழகான ஒரு கணபதி சிலையாக உருமாறியது. அந்த கணபதி சிலையை எடுத்துக்கொண்டு புனர் நிர்மாணம் நடந்து கொண்டிருக்கும் படிஞ்சாற்றின் கரை சிவன் கோவில் தலைமை அர்ச்சகரை பார்த்து தன்னுடன் கொண்டு வந்திருந்த கணபதி விக்கிரகத்தை அங்கே பிரதிஷ்டை செய்ய அனுமதி வேண்டி கேட்டுக்கொண்டார். ஆனால் தலைமை அர்ச்சகரோ ஏற்கனவே இங்கே ஒரு கணபதி விக்கிரகம் இருப்பதாகவும் ஆகையினால் வேறு ஒரு விக்கிரகம் பிரதிஷ்டை செய்ய முடியாது என்றும் சொல்லி அனுமதி தர மறுத்துவிட்டார். பெருந்தச்சன் மிகவும் மன வருத்தத்துடன் கிழக்கே கரை சிவன் கோவிலில் உள்ள தலைமை அர்ச்சகரை சந்தித்து நடந்தவற்றை எல்லாம் கூறி தன்னுடன் கொண்டு வந்திருந்த கணேச விக்கிரகத்தை அந்த கோவிலில் பிரதிஷ்டிக்குமாறு வேண்டிக் கொண்டார். தலைமை அர்ச்சகரும் பெருந்தச்சனின் வேண்டுகோளுக்கு இணங்கி அந்த கணபதி விக்கிரகத்தை கிழக்கே கரை சிவன் கோவிலில் பிரதிஷ்டை செய்ய அனுமதி அளித்தார். அதன்படி அந்த கணபதி விக்கிரகத்தை கிழக்கே கரை சிவன் கோவிலில் பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகமும் நடத்தினார். அதற்கு பின் பெருந்தச்சன் 6 உண்ணி அப்பத்தை ஒரு வாழை இலையில் வைத்து கணபதி பகவானுக்கு நிவேதனம் செய்ய தலைமை அர்ச்சகரிடம் கொடுத்தார். அன்று முதல் உண்ணியப்பம் கொட்டாரக்கரை கணபதி பகவானுக்கு மிகவும் விருப்பமுள்ள நிவேதனமாக மாறியது. கோவில் வரலாறு இதை எப்படி சொல்கிறது என்றால், பெருந்தச்சன் அந்த உண்ணி அப்பங்களை ஒரு மாலையாக நூலில் கோர்த்து கணபதி பகவானுக்கு நிவேதனம் செய்ததாக கூறுகிறது. அதற்கு பின் பெருந்தச்சன் அர்ச்சகரிடம் கோரினார், இங்கு தந்தை முக்கிய தெய்வமாக இருந்தாலும் மகன் மிகவும் பிரபலமானவராக இருப்பார். அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் அப்படியே உண்மையாயிற்று. அந்த கோவில் சிவன் கோவிலாக இருந்தாலும் இப்போது கணபதி கோவிலாகவே அறியப்படுகிறது. இதோ உண்ணியப்ப நிவேத்தியம் வாங்க சென்றவர் வந்துவிட்டார். கோவில் தரிசனம் முடிந்து நாங்கள் எல்லோருமாக காரில் ஏறிக்கொண்டோம். பெரும் புகழ்பெற்ற ஓவியர் ராஜா ரவிவர்மா பிறந்த அரண்மனையை காண வேண்டி கிளிமானூர் என்ற ஊரை நோக்கி பயணமானோம். அதன் விவரங்களை 2வது பாகத்தில் நாம் பார்ப்போம்.